உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொலை செஞ்சுச்சலங்க யாருங்க? ஹவாரிஜிகள். அவருடைய கொள்கை என்ன தெரியுமா? எவன் தப்பு பண்ணானோ அவன் மூமின் இல்ல, அந்த கொள்கை. இப்ப நம்மள என்ன சொல்றோம்? ஒருத்தன் தப்பு பண்ணாலும் முஸ்லிம் தான், ஆனா பாவியா இருக்கிறான், அல்லாட்ட பாவமன்னிப்பு தேடணும், இது நம்ம கொள்கை, சுன்னத் ஜமாத்து கொள்கை. ஆனா ஹவாரிஜிகள் என்ன சொன்னாங்க? எவன் தவறு பண்ணினானோ அவன் இஸ்லாமிய கோட்டையிலிருந்து வெளியேறி விடுகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் திட்டமிட்டு சில நல்லோர்களை எல்லாம் கொலை செய்தார்கள் ஹவாரிஜிகள். இன்னைக்கு அந்த ஹவாரிஜுடைய கொள்கையை தான் வஹாபிகள் சொல்றாங்க. தற்கொலை செய்து கொண்டவனுக்கு தொழுகை இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அவன் முஸ்லிம் இல்லை என்று சொல்ல வருகிறார்கள். மார்க்கத்தில் யாருக்கு தொழுகை இல்லை? குஃப்ரில் இருந்தா கிடையாது, ஈமான்ல இருந்தா உண்டு. இவங்க தற்கொலை செய்து கொண்டவனுக்கு தொழுகை இல்லை என்றால் என்ன சொல்ல வர்றாங்க? அவன் ஈமான் இல்லாதவன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃப்ரில் இருந்தவங்களை எல்லாம் ஈமானுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த வஹாபிகளோ ஈமான்ல இருக்கக்கூடியவங்களை எல்லாம் குஃப்ருக்கு கொண்டு போறாங்க. அவன் காஃபிர், இவன் ஷிர்க் பண்றான், அவன் குஃப்ர் பண்றான், இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, என்ன தலீல்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்கொலை செய்து கொண்டவனுக்கு அது மோசமான பாவம் என்பதை காட்ட நான் தொழுகை நடத்த மாட்டேன், மோசமா நீங்க தொழுகை நடத்துங்க. ஸல்லல்லாஹு இதுக்கு மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. கடன், எவனா கடனை நிறைவேற்ற மோத்தா போனானா நான் தொழில் நடத்த மாட்டேன், நீங்க தொழில் நடத்துங்க. ஏன் அடுத்தாட்ட கடன் வாங்கி ஏன் அடைக்காம போனேன்? அடியார்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை ஏன் செய்யல? இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை ஏதாவது விட்டுட்டா கூட இறைவன் மன்னிப்பான், தவறு செஞ்சுட்டா தௌபா செய்யும் பொழுது. ஆனா அடியார்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்றமா இல்லையா? கடன் வாங்கினீங்க இல்ல, ஏன் அடைக்கல? அப்படி இந்த வஹாபிகள்லாம் சொல்லுவாங்களா? யாருக்கெல்லாம் கடன் இருக்கிறதோ அவன் இறந்து விட்டால் ஜனாஸா தொழுகை இல்லை சொல்ல தயாரா அந்த வஹாபிகள்? அப்படி சொல்லட்டும், சொல்லிவிட்டு தற்கொலை செய்து கொண்டவனுக்கு சொல்லட்டும். சஹாபா பெருமக்கள் நடத்தினாங்களா இல்லையா? தற்கொலை செய்து கொண்டவனுக்கு ஈமான் உள்ளவனுக்கு தொழுகை உண்டா இல்லையா? ஏன் அவனை எல்லாம் காஃபிர் ஆக்குறீங்க? தற்கொலை செய்து கொண்டவனுக்கு தொழுகை இருந்தாலும் அவன் காஃபிர், அவனை முடிவு போடுறாங்க. இது ஹவாரிஜிகளுடைய கொள்கை அல்லவா? அந்த காலத்துல பல பிரிவுகள் இருந்துச்சுங்க. அந்த பிரிவுகளுடைய ஒட்டுமொத்த உருவம் தான் இன்னைக்கு உருவ வழிபாட்டுக்காரர்களான வஹாபிகள் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு கொள்ளணும். எல்லாவற்றுக்கும் மாற்றமான விஷயத்தை சொல்லி நாங்கள் தான் சத்தியத்தை சொல்கிறோம் என்று வேற பொய் சொல்லுவார்கள். பொய்யில பல இருக்குதுங்க. கண் எதிரா பாக்குறத கூட சில வார்த்தைகள் இருக்கும். ஆனா அது சில பேர் ஒரு ஆளை கேட்டுட்டாரு, என்னங்க மக்களுக்கு தெரியற விஷயத்து கூட சில பேர் பொய்ங்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா கிரிக்கெட் எல்லாருடைய பார்வையில் போலதான் பந்து வீசுறாரு பவுலரு. ஒரு ஆள் கேட்கிறாரு, எல்லாரும் பார்க்கும் பொழுதுதானே பவுலர் பந்து வீசினாரு, அப்ப ஏன் அம்பையர் நோ பால்ங்கிறாரு அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் நோ பால்? எல்லாரும் பார்க்கும்போது வீசினாருங்கிறாரு. அப்ப அவர் நோ பால் சொல்றது வேற விஷயத்துல, அது வேற விஷயம். அதே போல கோர்ட்ல பாருங்க, வக்கீல் சொல்லுவாரு அந்த நீதிபதி பார்த்து, நீதிபதி ஒல்லியா தான் இருக்கிறாரு, ஆனா வக்கீல் சொல்றாரு கணம் கோட்டார் அவர்களே அப்படிங்கிறாரு. என்னங்க பொய் சொல்றீங்க? ஒல்லியா இருக்கிற பார்த்து ஒரு கணம் கோட்டார்களேங்கிறாரு. இப்படிதான் சில பேர் புரியாதனால இப்படி சொல்றதுன்னு வச்சுக்கிறேங்களேன். இன்னொருத்தன் சொன்னா புலி வருது புலி வருதுன்னு சத்தம் போட்டான். வீட்டுல உள்ளவங்க அவனை காப்பாத்துதா போய் பார்த்தாக்க அவன் பொய் சொல்லி இருக்கிறான், புலியும் ஒண்ணும் இல்ல. ரெண்டாம் நாளுக்கு புலி வருது அப்படின்னா மறுபடியும் நம்பி போனாங்க பாதுகாக்கலாண்டு, புலி வரல, பொய் சொல்லி இருக்கிறான். மூணாவது நாள் உண்மையிலேயே புலி வந்துருச்சு. இவன் சத்தம் போடுறான் புலி வந்துருச்சுன்னு சொல்லி, யாரும் வரல. ஏன்னா இவன் நேற்று முந்தான பொய் தானே சொன்னான், அதனால யாருமே வரல. புலி வந்துச்சு, இவன் அடிச்சு சாப்பிட்டு போச்சு. அப்பதான் ஒரு அறிஞன் சொன்னான், உலகமே இப்படித்தானே, பொய் சொன்னா நம்பும், உண்மையை சொன்னா நம்பாது அப்படின்னு. அவன் ஏன்னா இப்படி சில பேர் இருக்கிறாங்க விளக்கம்ல. இப்படி பொய்யையே வாழ்க்கைக்கு கொண்டு இருக்கிறார்கள். வாழ்க்கையில் சில பேர் பொய் சொல்லுவார்கள், ஆனால் இந்த வஹாபிகள் பொய்யையே வாழ்க்கையாக்கி கொண்டிருக்கிறார்கள். பேசுனதெல்லாம் கலியக்காவில வாதத்துல பார்த்தா தெரியும். எங்களை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நடுவர் சொல்றாரு, மக்களை பார்த்து தாங்க பேசணும், நீங்க இங்க பார்த்து பேசுறீங்க. உடனே திரும்பிட்டு நான் மக்களை பார்த்து தான் பேசுறேங்க. எல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் பார்க்க விஷயம் தான் பரவாயில்ல, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வீடியோ பார்த்தா அந்த கலியக்கால் விவாதத்தை நீங்க பார்த்து வரலாம் தெரியும். அப்படி சொன்ன உடனே திருப்புறாரு, நான் இங்கதான் பாக்குறேங்க. அவ்வளவு பொய். அல்லாஹ்வுடைய ரசூல் அச்சம் ஒண்ணும் கிடையாது. இவங்க போய் குர்ஆனை சொல்றாங்கன்னு நம்புறீங்களே, இவங்க போய் ஹதீஸில் படிச்சு சொல்ல நம்புறீங்களே, அதை யோசிச்சு பாருங்க. சொல்வதெல்லாம் பொய் இருக்கும் பொழுது. அதே போல பாருங்க, இவங்க சொல்கிற பிதத்தான சட்டத்துல குர்ஆன் சொல்வதற்கே நாவு கூசுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை போன்றவர்கள் நாங்க இன்னைக்கு குர்ஆனை கூட மற்ற புத்தகங்கள் மாதிரி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இவங்க தான் குர்ஆனுக்காக போராடுறாங்களாம். எவனோ ஒருத்த எரிச்சாங்க வெளிநாட்டுல, உடனே போராட்டம் நடத்தினாலாம். நான் சொன்னேன், அந்த எரிப்பதற்கு போராட்டம் நடத்துறது சரிதான், ஆனா இந்த வஹாபிகள் இருந்து குர்ஆனை பாதுகாக்க நாம் போராட்டம் நடத்த வேண்டும்.
அப்படிப்பட்ட கொடுமை செய்யறாங்க. யார் வேண்டுமானாலும் தொடுங்க, குளிப்பு கடமையா குர்ஆனை தொடுங்க, ஓதுங்க. மாதவிடாய் பெண்களா இருந்தாலும் தொடலாம், ஓதலாங்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமையான சட்டம்! பித்அத் வழியில் இந்த சட்டத்தை இவர்கள் வகுத்திருக்கிறார்கள். குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? பலவீனமான ஆதாரத்தை கூட காட்ட முடியுமா? ஆனா மதபடி சட்டம் பாருங்க, தெளிவா இருக்குது. லா யமஸ்ஸல் குர்ஆன இல்லா தாஹிரும். பரிசுத்தமானவங்க தான் குர்ஆனை தொடணும். மொத்தாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, தாரகுதில பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் நேரடியான ஆதாரம். சுத்தம் வேண்டும் தொடுவதற்கு. வேற என்ன இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தக்ரவுல் ஹாயிலு வலல் ஜுனுபு ஷையம் மினல் குர்ஆன். மாதவிடாய் பெண்களும் குளிப்பு கடமையானவர்களும் குர்ஆனில் எந்த பகுதியையும் ஓதக்கூடாது. திருமிதில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த வஹாபிகள் ஓதலாம் என்கிறார்கள். அப்படியானால் யாருக்கு எதிரான போரை தொடுத்திருக்கிறார்கள் இந்த வஹாபிகள்? நினைவுல வைங்க. யாருக்கு எதிரான போர்? சுன்னத் ஜமாத்தினருக்கு எதிரான போரையா வஹாபிகள் தொடுத்திருக்கிறார்கள்? இல்லை, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிரான போரை தொடுத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க குர்ஆனை தொட சுத்தம் வேண்டும். இந்த வஹாபிகள் சொல்கிறார்கள் தேவையில்லை. அப்படின்னா யாருக்கு எதிராக நிற்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க மாதவிடாய் பெண்கள் குர்ஆனை ஓதக்கூடாது. வஹாபிகள் சொல்கிறார்கள் ஓதுங்கள் என்கிறார்கள். அப்படியானால் இந்த வஹாபிகள் யாருக்கு எதிராக நிற்கிறார்கள்? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக நின்றா மறுமையில் வெற்றி பெற முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினாதான் மறுமையில் வெற்றி பெற முடியும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் பாருங்களேன், எல்லாமே பித்அத் வழி தான் சட்டங்களை தோற்றிருக்கிறார்கள். இதை விட என்ன, தொழுகையில போய் விரல் அசைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி அசைக்கலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்க? அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவா அறிவிக்கிறாங்க, கான யுஷீரு பி இஸ்பைஹி இதா தஆ. அத்தஹியாத் ஓதும்போது தங்களுடைய விரலை கொண்டு சமிக்கை செய்வார்கள். வலா யுஹர்ரிகுஹா, அசைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். அபூதால பதிவு செய்யப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் பிறகு கூட நான் அசைச்சுக்கிட்டே இருப்பேன்டா, சமுதாயத்தில் பிளவு ஏற்படுத்துறதுதானே. தொழுகையில விரலை ஆட்ட ஆரம்பிச்சாங்க. வீட்டை ஆட்டுனாங்க, வீதியை ஆட்டுனாங்க, ஊரை ஆட்டுனாங்க, நாட்டையும் ஆட்டுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுகையில தான் விரலை ஆட்டுனாங்க. ஏன் இப்படி செய்யணும்? பக்கத்தில் அமைதி. தொழுகை என்பது அமைதி. அப்படிதான் வந்து எல்லாம் இருக்கிறாங்க. இவருடைய தொழுகையை மட்டும் இவர் கெடுக்கல, பக்கத்து உட்கார்ந்து இருக்கிறவருடைய கவனத்தை இவர் சதைக்கிறாரு. அங்க போய் இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தா அவருக்கு என்ன ஆகும்? ஒழுங்கா தொழ முடியுமா? அவருடைய கவனம் கெடுத்தானே வரும். வாதத்தின் ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க. வாத நோயில இது ஒரு வகை அப்படிங்கிறது அவங்களுடைய கூற்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எப்படி கற்றுத் தருகிறார்கள் அதை யோசிக்கணும். தெளிவா இருக்குது. இருக்குதே, அது விரல் சமிக்கை செய்வதற்காக செய்த அசைத்தல். இப்ப நான் சமிக்கை செய்ய முடிவு பண்ணிட்டா நான் விரல் அசைச்சுதான் ஆகணும். அசைக்காம இருந்தா எப்படி சமிக்கை செய்ய முடியும்? அந்த அசைவு சமிக்கை செய்வதற்காக உண்டான அசைவு தான் அது. ஆனா இவங்க அசைச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, வஹாபிகளுடைய சட்டங்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் பொருந்தாது, அறிவுக்கும் பொருந்தாது. இங்கே அப்படித்தான், அறிவுக்கே பொருந்தாது. ஏன்னா இறைவன் ஒருவன் காட்டுறதுக்கு தான் விரல நீட்டும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி 2 விரல நீட்டார் அத்தையாத்துல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹித், ஒரு விரலை காட்டுங்கள் என்றார்கள். ஏன்? இறைவன் ஒருவன் காமிக்கிறது அங்க நோக்கம். அங்க போய்கிட்டு விரல் ஆட்டிக்கிட்டே இருந்தா இறைவன் ஒருவன்கிறதுல நான் சந்தேகத்துல இருக்கின்றல ஆகும். நிலையா இருக்கணுமா இல்லையா? அறிவுக்கும் பொருந்தல. சரி, யுஹர்ரிகுஹா இருக்குதே அப்படி நீங்க கேட்கலாம். இந்த ஹதீஸை பதிவு செய்து இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே விளக்கம் கொடுத்துட்டாங்க. அல் முராது பித்தஹரீகி, அசைத்தல் என்பதனுடைய பொருள் அல் இஷாரத் பிஹா, சமிக்கை என்பதுதான். லா தக்ரீரு தஹரீகிஹா, அசைத்துக் கொண்டே இருத்தல் என்பதல்ல. இவ்வளவு யார் சொல்றது? நம்ம இல்ல. இந்த ஹதீஸை பதிவு செய்து இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இப்ப அந்த வஹாபி இளைஞர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் அர்த்தம் என்று பைஹக்கி இமாம் விளக்கம் கொடுத்துட்டாங்க. பைஹக்கி இமாம் கொடுக்கிற விளக்கம் உங்களுக்கு தேவையா? இன்றைக்கு புறப்பட்டு இருக்கிற வஹாபி ஆலிம்சாக்கள் சொன்ன விளக்கம் உங்களுக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா தெளிவா இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசைக்க மாட்டார்கள் என்று. சரி, இதை கூட சரிப்படுத்துறது என்ன செய்யறாங்க? ஏன்னா வஹாபில ஒரு பழக்கம் இருக்குது, தான் சொல்றதை சாதிக்கிறதுக்கு இல்லாததை ஒட்டுவாங்க, இருக்கிறத வெட்டுவாங்க. இது அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இந்த ஹதீஸ்லயும் இல்லாததை ஒட்டுனாங்க. எப்படி? யாரையோ அழைப்பது போல பிடிச்ச அந்த வஹாபிகளை யாரையோங்கிற வார்த்தையை காமிங்க 1 லட்சம் ரூபாய் பரிசு அப்படின்னு இதுவரைக்கும் காமிக்கல. இருந்தாலும் காமிக்க முடியும். போல அந்த ஒரு வார்த்தையை காமிங்க, இன்னொரு 1 லட்சம் ரூபாய் பரிசு அப்படின்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லையா? பேசாம வரலாம் செஞ்சுட்டே இருக்கீங்கல்ல, உங்களுக்கு பணம் தேவைப்படதானே செய்யுது. அந்த 2 வார்த்தையும் காமிச்சு பணத்தை வாங்கிட்டு போங்களேன். ஏன் இப்ப இல்லாத சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? இளைஞர்கள் ஏமாத்தாங்க. அரபி தெரியாது இளைஞர்களுக்கு, அதுதான் உங்களுக்கு சரியான முதலாகி போச்சு. ஏன் அரபி தெரியாதுல? எதை சொன்னாலும் தலையாட்டுறதுக்கு தயார். இவ்வளவு போய் தக்லீது கூடாது. ஏன்னா இமாம் சொல்லிவிட்டா அப்படியே தலையாட்டுகிறார். நம்மளை பார்த்து கேட்கிறாங்க. அங்க மேலிடம் சொல்லிவிட்டா அப்படியே தலையாட்டுகிறாரு இளைஞர்கள். அவங்க கூடுண்டா இவனும் கூடுங்கிறது. ஏன் இவங்க தெரியாது? ஒண்ணுமே தெரியாது. அப்படிதான் கோயம்புத்தூர்ல ஒரு